Hi friends, வணக்கம். நான் உங்கள் விபின். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட லாஸ்ட் 2 எபிசோடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க. நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னென்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் யாருக்குன்னு உள்ள வீடியோஸ் இருக்குது. ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நிறைய ரீச் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நிறைய ரீச் ஆகிடுச்சு அப்படின்னாச்சுன்னா தான் என்னால் வந்து இந்த ரைடை கன்டினியூ பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த ட்ராவல் சீரீஸ் வந்து நான் எதுக்கு வந்து இந்த சேனல் நான் போட்டேன் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு 2 சேனல் இருக்குங்க. ஒன்று வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல், இது இல்லாமல் இன்னொன்று ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு சொல்லிட்டு, ஊக்கமது கைவிடேல் விபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குங்க. ஸோ அந்த சேனல் வந்து ஆக்சுவலாக நான் உண்மையிலே வந்து அந்த சேனலில் தான் நான் வந்து இந்த வீடியோஸை போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சேனல் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வியூஸ் வந்து அது வந்து மானிட்டைஸ் ஆகலை. இந்த சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. பட் என்னென்னா இதில் வந்து பெருசாக நமக்கு ரெவன்யூ வரல. ஏன்னா நம்ம ஒழுங்காக வீடியோஸ் போடலை, அதனால் நமக்கு வரல. பட் என்ன அப்படின்னா, இந்த இதில் நம்ம போட்டோன்னா இதில் வந்து கொஞ்சம் ஏற்கனவே நம்மளுக்கு வந்திருக்கிற அந்த ரெவன்யூவும் ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து வியூஸ் வர நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஜேர்னிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஸோ முக்கியமாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. என்னோட சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன் அதுதான். யூடியூப்பை நம்பி தான் வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி தான் இருக்குது நிலைமை. ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட 3rd எபிசோடு. ஸோ இந்த எபிசோடில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து எந்த காரில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல. ஸோ இப்போ காரை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இந்த டைமில் வந்து நான் எப்படி இந்த வண்டி நான் ரெடி பண்ண போகிறேன், எப்படி எஃப்சிக்கு நான் இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம வந்து வண்டியை வந்து சர்வீஸில் வந்து கொடுத்து ரெடி பண்ணணும். அப்போ தான் வந்து எஃப்சி காமிக்க முடியும். ஸோ சர்வீஸ்க்கு ரெடி பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து வண்டியோட டயர்ஸ் வந்து ரெடி ஆகணும். அப்போ தான் வந்து வண்டி டயர் நல்லா இருந்தால் தான் அட்லீஸ்ட் ஷோரூம்க்காவது நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட டயரை தான் மாற்ற போகிறோம். டயரை எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதில் பண்ணியிருக்கிறது என்னென்னா, ஆன்லைன் மூலம் தான் வந்து நான் என்னோடய வெஹிக்கிளே வந்து முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நான் வந்து வெளியில் போகிறதுக்கு எனக்கு டைமில் ஷாப்லேயும் நான் இருக்கணும், அது நேரம் என்னோடய வேலையும் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ முக்கியமானது வந்து, பட் இது ஸ்பான்சர் வீடியோ இல்லைங்க, அது முக்கியமாக சொல்லிடுறேன். ஸோ ஆன்லைனில் நான் சர்ச் பண்ணி பார்க்க நேரம் வந்து வீட்டிலே வந்து டயர் மாற்றி தரேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நிறைய டீலர்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் அதில் வந்து மற்ற டீலர்ஸ்லாம் வந்து என்னென்னா, நீங்கள் டயர் நாங்கள் மாற்றி தரோம், அலைன்மெண்ட்லாம் வந்து நீங்கள் வந்து ஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்து தான் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், டயர்ஸ் அண்ட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் பார்த்தேங்க. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த வெஹிக்கிளில் நம்மளோட டயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அதே போல் டயர் இங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதே போல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே வீல் அலைன்மெண்ட் அந்த இதுலேயே வந்து அந்த டயரோட அலைன்மெண்ட் பார்த்துட்டு வண்டிலையும் மாட்டின பிறகு மேனுவல் அலைன்மெண்ட்டும் அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். ஸோ ஃபுல்லி ஈக்விப்டுங்க இவங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. அதே போல் டயர்ஸோட ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுனாலும் எனக்கு மற்ற இதுக்கும் வெளியில் வாங்குறதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 ருபீஸ் வந்து எனக்கு வந்து சேவிங்ஸ் கிடச்சிது. அதாவது நான் 4 டயரையும் இப்போ மாற்றுறேன். ஸோ அந்த 4 டயரில் எனக்கு ஒரு 600 ரூபா வந்து சேவிங்ஸ் கிடச்சிது. ஓகே, என்னால் இப்போ வெளியில் போக முடியல, அதனால் நான் சேவிங்ஸை ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, எனக்கு வேலை முடிஞ்சால் போதும் அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், இந்த வெஹிக்கிள்லேயே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களால வந்து டயர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த வீல் பேலன்ஸிங்க இல்லை அந்த இது வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வண்டியில் வந்து அவங்க இது பண்ணியிருக்கிற அந்த இதை வச்சு எல்லாத்தையும் கலட்டுறாங்க. அவங்க வெஹிக்கிளில் இருக்கிற கம்ப்ரஸரை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் ஈஸியாக காட்டிட்டாங்க. நம்ம ஜாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து சும்மா போட்டு நம்ம சுற்றிட்டு இருக்கோம். அவங்க இதில் இந்த கம்ப்ரஸர்லேருந்து அந்த ஏர் இதில் எடுத்தாங்க, டக்குன்னு கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணுறாங்க.
டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒர்க்கே வந்து ஒரு 1 ஹவரில் முடிச்சுட்டாங்க. டோட்டலாக 1 ஹவரில் முடிஞ்சிச்சு. ஸோ நான் இது காரை வெளியில் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா நான் அந்த டயர்ஸ் இதுக்கு போயிட்டு அங்கே என்கொயரி பண்ணி அங்கே பேலன்சிங் இதுன்னு சொல்லிட்டு எப்படினாலும் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் எடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் வந்து அலைன்மெண்ட்டு கூட பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து டயரோட விஷயங்கள் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போது அடுத்தால நம்ம காரை வந்து சர்வீஸ் சென்டருக்கு நம்ம கொடுக்கணும். அந்த சர்வீஸ் சென்டருக்கு நான் கொடுக்குறதுலேயும் வந்து சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்த்தேன், வீட்டில் வந்து எடுத்துக்கிறேன். பட் ஆனால் அதில் வந்து ஆன்லைன் பார்க்க நேரம் அவங்க வந்து ரொம்ப சார்ஜஸ் சொல்கிறாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் இல்லை வண்டிக்கு, இப்போ இன்சூரன்ஸ் வேறு இல்லை. ஸோ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதில் செலவுகள் அவங்க இப்போ தோராயமாக சொல்ல நேரமே ஒரு பெரிய அமௌண்ட் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து என் வண்டி அந்த அளவுக்கு செலவு வைக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நான் லோக்கலில் ஒரு சர்வீஸ் சென்டரில் தான் கொடுக்குறேங்க. அவர் யாருக்குமே எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, அங்கே தான் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த ஒர்க் முடிச்சுட்டு வண்டி வந்த உடனே அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இது முடித்த உடனே நம்ம வந்து அடுத்தால வந்து நம்ம எஃப்சிக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை வந்து இப்போது வண்டி வந்து இன்றைக்கி வந்து இது சர்வீஸ்க்கு நான் உங்களை வந்து எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கேன். ஸோ வண்டி போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்த உடனே நம்ம வந்து அடுத்த எபிசோடில் வந்து வண்டி எஃப்சி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு வீடியோ அடிஷ்னலாக அதில் என்னென்ன நம்ம அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ண போகிறோம் வண்டியில் வந்து என்ன நம்ம வந்து வீடியோ இது பண்ணாலும் சரி, இல்லாட்ட ட்ராவலுக்கும் சில விஷயங்கள் வந்து அசசரிஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது என்ன ஒரு வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னியை வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம நன்றி, வணக்கம்.